சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால் பள்ளத்தில் விழுந்து பெண் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது வடிகால் பணிகளை கண்காணிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராமச்சந்திரன். ராமச்சந்திரன், வணக்கம். தொடர்ந்து இது தொடர்பாக பிறப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு என்ன? வணக்கம். சென்னை சூளைமேட்டில் மழைநீர் வடிகால் பணியின் போது பெண் உயிரிழப்பு சென்னையில் அதிர்ச்சியும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சென்னை முழுவதும் மழைநீர் வடிகால் பணிகள் முறையான பாதுகாப்பு நடைபெறுகிறதா என்பதை ஆய்வு செய்து கண்காணிக்க சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு மாநகராட்சி உத்தரவு பிறப்பித்துள்ளது. மேலும் மழைநீர் வடிகால் சுற்றி முழுமையாக தடுப்புகள், பச்சினத்தில் தடுப்பு துணி மற்றும் இங்கு மழைநீர் வடிகால் பணிகள் நடைபெறுகிறது என்ற சிரமத்துக்கு வருந்துகிறோம் என்பது போன்ற வாசகங்கள், எச்சரிக்கை வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் இடம்பெறுகிறதா என்பதை அதிகாரிகள் ஆய்வு செய்து உறுதி செய்ய வேண்டும். மேலும் மீண்டும் இதே போல ஒரு விபத்து ஏற்பட்டாலோ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. அது மட்டுமல்லாமல் நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் ஒப்பந்ததாரர்கள் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும். மேலும் கட்டுமான பணியின் போது பாதுகாப்பு அம்சங்கள் முறையாக கடைபிடிக்க வேண்டும். இல்லையெனில் ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டு கருப்பு பட்டியலில் இணைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று சூளைமேட்டில் தீபா என்ற பெண் உயிரிழப்பில் சென்னை மாநகராட்சி கவனக்குறைவே காரணம் என பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. இது குறித்து சென்னை மாநகராட்சியின் உயரதிகாரிகள் தொடர்பு கொண்ட போது நேரடியாக பதில் மற்றும் விளக்கம் அளிக்க மறுத்துவிட்டனர். தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கருடா தினமும் காலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.